ஹலோ டிராவலர்ஸ், நம்ம 2025க்கான பழனி பாத யாத்திரை வந்து தொடங்கியாச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், நம்மளோட போன வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பழனியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது, பழனி எப்படி போகணும், பழனி பாத யாத்திரை பக்தர்களுக்காக என்னென்ன மாற்றங்கள் வந்து அந்த கோவிலில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த வீடியோட எண்டில் நம்ம சொல்லியிருந்தோம் பழனிக்கு நம்மளும் மாலை போட்டு பாத யாத்திரையை 5 நாட்கள் வந்து நடந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதோட முதல் நாள் தொடக்கமாக இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம கிளம்புறோம். எங்கள் ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி. இங்கேருந்து பழனி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 130 கிலோமீட்டர் வருது. ஸோ இது வந்து டோட்டலாக நாங்கள் கவர் பண்ண போகிறது 5 நாளில் கவர் பண்ணுவோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வருஷம் நடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். என் சிஸ்டர் தான் இந்த வருஷம் தான் ஃபஸ்ட்டு வருஷம் நடக்கிறாங்க. இந்த சீரீஸில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி பாத யாத்திரை போகிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் போகிறாங்க, எவ்வளவு மக்கள் வந்து முருகனை பார்க்குறதுக்கு போகிறாங்க, போகிற வழியில் வந்துட்டு எங்கே தங்குறோம், எங்கே தூங்குறோம், எங்கேயுமே ரூம்லாம் எடுத்து தங்க மாட்டோம், எங்கேயுமே காசு கொடுத்து சாப்பிட மாட்டோம், எப்படின்னு தானே கேட்குறீங்க. வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. சப்போஸ் நீங்கள் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் பழனிக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றதையும், என்னோட சிஸ்டர் வந்து நீங்கள் ஒரு லேடிஸாக இருக்கீங்க, நீங்கள் பழனிக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அவங்க சைடில் ஒரு லேடிஸ் சைடில் இருந்து அவங்க என்னென்ன மாதிரியான சவால்களை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு சீரிஸாக வரப்போகுது. இந்த சீரிஸை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம இப்போ கிளம்பியாச்சு, சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அப்படி நடையில் போக போக அப்படி நடந்துக்கிட்டே வந்து நம்ம விலாகாக போட போகிறோம். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. என்ன முருகா, கிளம்பலாமா? அரோகரா அரோகரா. இந்த வண்டி தான் வந்து நம்ம போகிற வண்டி, கிளம்புற வண்டி. இதை இப்படி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் நீங்களே பாருங்கள். இந்த வண்டியில் தான் நம்ம திங்ஸ் எல்லாம் நாங்கள் வச்சுக்குவோம். மேலே வந்து அழகாக முருகன் ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கோம். உள்ளே ஜென்ரேட்டர் வச்சுருக்கோம். சார்ஜ் போடுறதுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம், ப்ளக் பாயிண்ட் எல்லாம். நம்ம பழனிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் இருக்க எல்லா சாமிகளையும் கும்பிட்டுட்டு தான் போவோம். அந்த வகையில் நீங்கள் நம்ம எல்லா சாமியும் கும்பிட்றதையும் பார்த்துருப்பீங்க. நம்ம எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. எனக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்துட்டு அழகிய நாச்சி அம்மன் கோவில். இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி வந்து போகிற வழியில் தங்கியிருந்த கோவில். இது எங்கள் ஊரில் தான் இருக்குது. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க போய் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பக்கத்து ஊரில் தான் வந்து வேல் இருக்கும். அங்கே போய் வேலை கும்பிட்டுட்டு நம்ம ஃபர்தராக நடக்க ஆரம்பிச்சிடுவோம். மணி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 6ஆம் தேதி கரெக்டாக 5:30 மணி ஆகுது. நம்ம ஊர் எல்லையை தாண்ட போகிறோம். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா போகிற வழியில் ரெகுலராக வந்துட்டு டீ, பிஸ்கட்டு இது மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இவ்வளோ ஐட்டமும் இப்போ நாங்கள் வாங்கின காப்பி தான். நாங்கள் இன்னும் 2 கிலோமீட்டர் கூட கம்ப்ளீட் பண்ணலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ பிஸ்கட்டு எல்லாம் வாங்கிட்டு எங்கெங்கே கொடுக்குறாங்களோ எல்லா இடத்துலையும் நின்றுக்கிட்டு இருக்கோம், டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் கிராஸ் பண்ண வேண்டியது 130 கிலோமீட்டர். எப்படிங்கிறது தான் நைட்டில் தான் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேல் இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. வேல் பார்க்குறதுக்கு பயங்கரமான க்யூவாக இருக்கும். ஸோ இங்கேருந்து தான் வேல் வந்து கிளம்பும். ஸோ நம்ம வேலை பார்த்துட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கோவிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து வேலையும் பார்த்துட்டு வந்தாச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு அஸ் ஒரு கேர்ளாக வந்து எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. சேஃப்டியாக தான் வந்தேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வர வழியில் தண்ணி, காஃபி எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. இப்போ நைட்டு சாப்பாடாக வந்து ஒரு நல்ல இட்லி, பொங்கல், கேசரியோடு வாங்கி வச்சுருக்கோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 7. நைட் சாப்பாடு முடிச்சாச்சு. அடுத்தது இங்கேருந்து நடந்து போகணும். நைட்டு தான் நடக்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொன்னாங்க. ஸோ மோஸ்ட்லி கேர்ள்ஸ் வந்து அந்த மிட் நைட்டில் நடக்கிறது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை பார்த்துட்டு இருக்க கேர்ள்ஸுக்கு என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் லெகின் போட்டுகிட்டே வராதிங்க. ஏன்னா ரொம்ப தூரம் நடந்து வர்றோம், லெகின் ரொம்ப டைட்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகி உங்களுக்கு வந்து நடக்கவே முடியாது. அந்த ஒரு கஷ்டம் இப்போ எனக்கு இருக்குது. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்திருப்பேன், பட் அந்த ஃபீல் இருக்குது. ஸோ வந்து வர்றவங்க இந்த பலாசோ ஃபேண்டு இல்லை வந்து பட்டியாலா அந்த மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி ட்ரெஸ்ஸஸ் போட்டுவாங்க. லெகின்ஸ் வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்ப டைட்டாக போடாதீங்க, கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஓகே. இல்லை காட்டனில் எதுவும் இருந்ததுன்னா அந்த மாதிரி போட்டுவாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கு எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இப்போ ப்ராப்ளமாக இருந்தது. மற்றபடி என்னென்ன வருது அப்படிங்கிறத அடுத்தடுத்து தர பார்ப்போம். ஐயா குமராடுகவே, ஆடக பொன்னால் ஊஞ்சலிட்டு அதற்கு வைர கயிறுமிட்டு கூழிடும் அடியார் ஆட்டிடவே, குமரா ஊஞ்சல் ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே, ஐயா முருகா ஆடுகவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே, ஐயா முருகா ஆடுகவே. ஆடுகள் குறைந்த மாந்தரெல்லாம் அன்பாய் வாழ்ந்து உயர்ந்திடவே, வாழிடும் பயிர்கள் வளம் பெறவே, ஆடுக ஊஞ்சல் ஆடுகவே. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:15. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
இப்போ எங்களோட கோலம் இப்படி தான் இருக்குது. என் தங்கச்சி கோலத்தை பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து 16 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். பிரான்மலை வந்தாச்சு. நடந்து வந்துட்டு நிறைய இடம் பார்த்தோம். தூங்குறதுக்கு இடமே நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம், பட் ஆனால் அது சேஃப்டி இல்லைங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் அப்படியே நடந்து வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு பக்தர்களுக்காக போட்டிருப்பாங்களா இல்லை ஆல்ரெடி இருந்த இடத்த இப்போ பக்தர்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இங்கேருந்து நம்ம படுத்துட்டோம். காலையில் எழுந்திரிச்சு எத்தனை மணிக்கு கிளம்புறோம், எத்தனை மணிக்கு நம்ம நடைப்பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். நம்ம எந்திரிச்சாச்சு, தூங்கி எந்திரிச்சாச்சு. ஸோ எந்திரிச்சிட்டு இங்கே தான் டீ குடித்தோம். மைக்கு இல்லாமல் பேசுகிறதுனால கொஞ்சம் ஆடியோ சுமாராக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு காலையில் 5 மணிக்கு எல்லாத்தையும் எழுப்பணும். மணி 6 ஆயிடுச்சு. டீ குடிச்சிட்டு நான் கிளம்பியாச்சு. ஹலோ ட்ராவலர்ஸ், நம்மளோட இந்த பழனி பாத யாத்திரை ட்ராவல் விளாகில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டே 2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பயங்கரமாக பனி இருக்குது. எத்தாப்பில் இருக்க மழையெல்லாம் தெரியலை. டே 1ல் நைட்டு கிட்டத்தட்ட தூங்குறதுக்கு 1:30 மணி ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 22 கிலோமீட்டர்ஸ் கிட்ட கவர் பண்ணோம். ஸோ டே 2ல் வந்துட்டு மார்னிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த பாத யாத்திரையில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபுல்லாக நடக்கணும், ப்ளஸ் பகலில் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நடக்கணும். வெயிலில் நடந்தால் காலெல்லாம் பொத்து போயிடும். ஸோ ரொம்ப தூரம் வந்து நம்மளால் நடக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த வெயில் வர்றதுக்கு முன்னாடியே எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணிவிட்டு வெயில் வரையில் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கணும். திருப்பி ஈவினிங் வந்து வெயில் போனதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கணும். அது மாதிரி வந்து இப்போ டே 2ல் போயிட்டுருக்கோம். ஸோ எங்கள் ட்ராவல் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ குளிரை பற்றி சொல்லு. குளிரா அப்பா, எனக்கு செம்ம குளிர். அதுக்கப்புறம் வந்து தூங்குறதுக்கு இடம் சொல்கிறேன். அதே மாதிரி ரெஸ்ட் ரூமு, எங்கெங்கெல்லாம் ரெஸ்ட் ரூம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிடுங்க. திருப்பி வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்காதீங்க. இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எமர்ஜென்சிக்கு உங்களுக்கு போகணும் அப்படின்னா சீரியஸாக வந்து இல்லை, அவுட் பிளேஸில் தான் போகிற மாதிரி இருக்குது. படுக்கிறதுக்கும் அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஓகேவா, நான் அதை சொல்லிடுறேன். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஸோ அதனால் எங்கே கிடைக்குதோ அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நடக்கும்போது ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேகமாக வந்து இருட்டுறதுக்குள்ளே ஒரு நல்ல ப்ளேஸாக பார்த்து செட் ஆயிருங்க. 2வது நாள் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2வது நாளுக்கு எங்கே தூங்குறோம், இப்போ காலையில் எழுந்திரிச்சாச்சு, வர வழியிலே ப்ரஷ்லாம் பண்ணியாச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணுறது எங்கே போயிட்டு நம்ம பண்ணுறோம், எங்கே போய் குளிக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரிலாம் நீங்கள் இடமே பார்க்கவே இல்லை. எல்லாருமே பாய்ஸு எல்லோரும் குளிக்கிற இடத்துல தான் அவங்களுமே குளிச்சுட்ருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு காலையில் ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்த தான் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நத்தம் போகிற வழியில் ஏரகாப்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ரைவேட் இடம் தான். ஆனால் வந்து குளிக்கிறதுக்கான எல்லா வசதிகளுமே பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கேயும் ஃப்ரீ தான். எல்லா சாமிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தொட்டி கட்டி விட்ருக்காங்க. லேடிஸுக்கு வந்து குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குது, பாத்ரூம் வசதிகளும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு சூப்பராக நம்ம குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இன்னும் வந்து வெயில் அதிகமாக வராத வரைக்கும் நம்ம வந்து தாராளமாக நடக்கலாம். ஸோ லேடிஸ்லாம் வந்து குளிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கோங்க. குளிக்கையில் வந்து காசெல்லாம் எடுத்து வச்சுட்டு குளிங்க. நான் டவுசரில் காசு வச்சுருந்தேன், பார்க்காம குளிச்சுட்டேன், எல்லாமே நனைஞ்சிருச்சு. ஸோ அதனால் இப்போ உட்காந்து காய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து இதையும் மறந்துடாதீங்க. பாக்கெட்டில் ஏதாவது குளிக்கையில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்து வச்சுட்டு குளிங்க. இது வந்து ஒரு கிலோமீட்டரில் வந்து பொங்கல், சாம்பார், சட்னி, இட்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து 2ஆம் நாள் வந்து காலை சாப்பாடை வந்து நம்ம முடிக்கிறோம். இப்போ வந்துட்டு 2வது நாள் நட போயிட்டுருக்கோம். நம்மளோட வர்றவங்களோட அவங்களோட கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து குமார். அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே, அவரெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. சார் எப்படி இருக்கு உங்களோட இது? ரொம்ப கவலைக்கிடமாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கு வந்து முருகன் நல்ல அருள் கொடுத்துருக்காரு. நல்லபடியாக நடந்துட்டுருக்கோம். அடுத்து இவர்கிட்ட சொல்லுங்கள் சார். வணக்கம் சாமி. நாங்கள் இப்போ கடந்த 15-20 ஆண்டுகளாக நாங்கள் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குழுவாக, ஆறுமுகத்தகல்கன் சார்பாக. முதல் நாள் வந்து வெற்றிகரமாக நடந்து முடிச்சிட்டோம். இப்போ 2ஆம் நாள் நடை நடந்துக்கிட்டு இருக்கிறோம். அடிப்பாதத்தில் வந்து ஒருவித வலி ஏற்படுது.
அதை வெளியிலையும் சொல்ல முடியாம உள்ளேயும் சொல்ல முடியாம நடந்துகிட்டு இருக்கிறோம் சாமி. நன்றி, வணக்கம். இந்த வருஷம் அந்த சாப்பாடுலாம் ஃப்ரீ சாப்பாடுலாம் கிடைக்குதா நல்லா? அன்னதானமெல்லாம் சிறப்பாக கிடைக்கிறது சாமி. சாப்பிட நம்மளாலதான் முடியல. ரொட்டி, பிஸ்கட்டு, சாப்பாடு, இட்லி, பூரி, பொங்கல், நேரம் தவறாம பல்லு கூட விளக்காம சாப்பிட்றோம் சாமி. கர்மா என்ன இப்படி நாருது? சரி சாமி, இது இப்போ பழனி பாத யாத்திரையில் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா? இது இன்னும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இன்னும் இருக்கா அப்படின்னு நினைக்கிறேன் சாமி. சோறு முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியாக கிடைக்குது சாமி. இந்த சோறு போடுறது எப்பயும் நின்றாம நல்லபடியாக இதே தொடரணும்னு நினைக்கிறேன் சாமி. நீங்கள் இப்போ இதுவே போதும், இப்போ கிடைக்கிறதே போதுமா? கிடைக்கிறதே போதும் சாமி. சிறப்பாக இருக்கு. வேற எல்லாம் இந்த பாத்ரூம் வித்ரூம்லாம் கண்ணா பின்னாடி போயிட்டு இருக்கீங்களா, அதை பற்றிலாம் கவலை இல்லை? ஆமாம் சாமி, அதுதான் கொஞ்சம் நாராசியமாக இருக்கு. போகிற வழியில் அங்கன பக்தர்களுக்கு ஒரு 5 பாத்ரூம் கட்டி விட்டா சிறப்பாக இருக்கும் சாமி. வேண்டுகோளா சொல்லிக்கிறேன். ஓகே, நம்ம கூட வர்றவர் தான் சாமி. இவர் செந்தில், இவர் பேர் செந்தில். இவர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் இருக்கும் சாமி? 20 வருஷத்துக்கிட்ட போயிட்டுருக்காரு. பார்க்க சின்ன பையன் மாதிரி இருப்பார், ஆனால் 38 வயசு ஆகுது. ஸோ 20 வருஷமாக போயிட்டுருக்காப்புல. இவரோட வேண்டுகோளும் அதாக தான் இருக்குது. பாத்ரூம் வசதி தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த சின்ன பையன் ஒருத்தர் நம்ம கூட வர்றாரு, அவரை கேட்போம். நீங்கள் எத்தனை வருஷமாக பழனிக்கு வந்துக்கிட்டு இருக்கீங்க சசிகுமார்? நான் 3 வருஷமாக வந்துட்டு இருக்கேன். 3 வருஷமாக வர்றீங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கால் வலியெல்லாம் எதுவும் இருக்கா? அது கொஞ்சம் வலி இருக்கு, ஆனால் உக்காந்தா சரியாயிருது. அப்புறம் திருப்பி எழுந்திரிச்சு நடக்க முடியுது. சரி, இது எதுக்காக நீங்கள் பழனிக்கு நடந்து வர்றீங்க? முருகனை பார்க்கறதுக்காக. முருகனை பார்க்கறதுக்காக. நல்ல பதில். முருகன்கிட்ட பார்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முருகனை பார்த்து என்ன பண்ணுவீங்க? நல்லா படிப்பு, அம்மா அப்பா நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடு. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுக்காக தான் நீங்கள் நடக்கிறீங்க. அடுத்தது இந்த இவங்க நடக்க முடியாமல் நடந்து வராங்க, இவங்கள்ட்ட கேட்போம். மேடம் வணக்கம். மேடம் நீங்கள் எத்தனை வருஷமா மேடம் பழனி நடந்து? இதுதாங்க வருஷமே. எப்படி மேடம் உங்களுக்கு வருட அனுபவம் எப்படி இருக்கு மேடம்? நல்லா தான் இருக்கு. நடக்க முடியல சுத்தமா, ரொம்ப சிரமமா இருக்கு நடக்கிறதுக்கு. அப்புறம் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நேற்றுக்கு நேரம் கரெக்டாக சாப்பாடு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அந்தந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம்லாம் ஒரு சில இடத்துல இருக்கு. ஸோ பாத்ரூம்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுது. என்ன ஒரு குறை, நான் மட்டும்தான் இதில் பொம்பளை பிள்ளை, மற்ற எல்லாருமே பசங்களாக இருக்காங்க. அது மட்டும்தான், வேற மற்றபடி ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா கிடைக்குதுங்க. நல்லா ஜாலியாக இருக்குது போகிறதுக்கு. இதில் வந்து இப்போ நீங்கள் பழனி பாத யாத்திரை போயில இது இருந்தால் இன்னும் இந்த வசதி இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை இது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நினைக்கிறீங்களா? ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் தான், வேறு என்ன. அது ஒரு சில இடத்துல தான் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா மறைச்சி வச்ச மாதிரி இருந்தால் கூட ஓகே. எல்லாம் ஓப்பன் பிளேஸாகவே இருக்குது. அதுதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி குளிச்சோன்னா ஓப்பன் பிளேஸில் தான் குளிக்கிற மாதிரி இருக்குது. சும்மா தடுத்து வச்சிருந்தாலும் ஏதாவது ஒன்று போட்டு மறைச்சி வச்சிருந்தா கூட போதும், இப்போ யூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் வரிசையில் நின்று கூட யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் எதுக்காக பழனிக்கு பாத யாத்திரையாக போகிறீங்க? முருகனை பார்க்குறதுக்கு தான், வேறு எதுக்கு? நல்ல பதில். முருகனை பார்த்து என்ன பண்ணுவீங்க? முருகனை பார்த்து நிறைய பேர்லாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஒன்று சொன்னோன்னா அந்த விஷயத்த வந்து எனக்கு இது கஷ்டமாக இருக்குன்னு மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அதை அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. அதை போய் 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. இதே நீங்கள் முருகன்கிட்ட போயிட்டு சொன்னீங்கன்னா, மனசு விட்டு மனசில் இருக்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். அதுக்கான ஒரு தீர்வை கொடுப்பாரு. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு போல்னஸையாச்சும் உங்களுக்கு கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஸோ இப்போ அதாவது நீங்கள் அந்த முருகன்கிட்ட உங்கள் பிரச்சனைகளை சொல்லி வேண்டிக்க போகிறீங்க. ஆமாம். உங்களோட ஃபீலிங்ஸ் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. அருண் டிராவலர்ஸை வந்து எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள், உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள், பயண வழிகாட்டி, முக்கியமாக எந்த கோயிலுக்கு என்ன போகணும்,
என்ன இருக்குது அந்த கோவிலில், எங்கெங்கே என்னென்ன இருக்குது, நீங்கள் இந்த கோவிலுக்கு போனால் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத இவ்வளோ தூரம் தெளிவாக எடுத்து காட்டுறது இந்த சேனல் தான். மற்ற சேனலோட கம்பேர் பண்ணும்போது அந்த கோயிலோட வரலாறை பற்றியும் சொல்கிறாங்க, அந்த கோயிலுக்கு நீங்கள் எப்படி போகணுன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமாக கம்மி பட்ஜெட் இருக்கவங்களும் இந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு இதையுமே அவங்க சொல்கிறாங்க பயண வழிகாட்டியா. ஸோ கண்டிப்பாக இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மேம். ஓகே, நீங்கள் பழனிக்கு போகணுன்னு நினச்சா எதுக்காக போகணுன்னு நினைக்கிறீங்க, முருகன்கிட்ட என்ன வேண்டிக்குவீங்க அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் பழனிக்கு வருவீங்களா அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோவோட கண்டினியூவாக விளாக் பண்ணிகிட்டே போவோம். நேரம் இப்பொழுது 2வது நாள் பயணத்தில் சரியாக 10 மணி. வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது, கால் கொஞ்சம் கொஞ்சமாக சூடு ஏறுது. ஸோ பக்கத்தில் ஏதாவது ஒரு இடமா பார்த்து ஆல்ட்டாக போட்டுட்டு வெயில் இறங்கினதுக்கப்புறமேட்டு திருப்பி நம்மளது நடையை ஸ்டார்ட் பண்ணுவோம். எங்கே தூங்க போகிறோம், மத்தியானம் எங்கே சாப்பிட போகிறோன்ற தகவலை எல்லாம் தெரிஞ்சுக்கும் வரை வெயிட் பண்ணுங்கள். பாய்.